ஒரு கடைக்காரர் ஒவ்வொன்றும் ரூபாய் 10 என 200 பல்புகள் வாங்கினார். அவற்றில் 5 பல்புகள் பழுது என்று கண்டறியப்பட்டு தூக்கி எறியப்பட்டது. மீதியை ஒவ்வொன்றும் ரூபாய் 12க்கு விற்றால் அவர் பெற்ற லாப அல்லது நஷ்டம் எவ்வளவு? பாருங்க, மொத்தம் எத்தனை பல்ப் வாங்குறாரு? 200 பல்ப். ஒரு பல்புடைய விலை 10 ரூபாய். அப்ப 200 இன்ட்டு 10 எவ்வளவுக்கு வாங்கியிருப்பாரு? 2000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. ஓகே, இப்ப என்ன சொல்றாங்கன்னா 5 பல்ப் என்ன ஆயிடுச்சு? பழுதாயிருச்சு. நான் வாங்கினது மொத்தம் எவ்வளவு? 200 பல்ப். அப்ப 200ல 5 பட்சம் மீதி எவ்வளவுதான் இருக்கும்? 195 பல்ப் தான் இருக்கும். இந்த 195 பல்ப் எவ்வளவுக்கு விற்கிறாரு? 12 ரூபாய்க்கு விற்கிறார். ஓகேவா? சோ வாங்கினது 200 பல்ப், ஒரு பல்ப் 10 ரூபாய். சோ விற்கும் போது என்கிட்ட மீதி 195 பல்ப் தான் இருக்கு. அந்த 195 பல்ப் என்ன பண்ணுவோம்? 12 ரூபாய் வீதம் விற்பேன். அப்ப 195 இன்ட்டு 12 எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 195 இன்ட்டு 12 எவ்வளவு வரும்? 10 1 18 1 19 1 3. ஓகே, அடுத்து 5 9 1 0 4 13 2 எவ்வளவு வருது? 2340. ஓகே, வாங்கினது 2000 ரூபாய், வித்தது எவ்வளவு? 2340 ரூபாய். நம்ம இங்க என்ன கிடைக்கும்? அப்ப லாபம் தான் கிடைக்கும். எவ்வளவு சதவீதம் பார்க்கலாமா? லாப சதவீதம் கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்கிறது? வாங்கினதுக்கு வித்ததுக்குள்ள வித்தியாசம் வகுத்தல் அடக்க விலை இன்ட்டு 100. வித்தியாசம் எனக்கு எவ்வளவு வருது? 340 ரூபாய். வகுத்தல் அடக்க விலை எவ்வளவு? 2000 ரூபாய் இன்ட்டு 100. ஓகே, 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ, இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ, 2 2 17 2 34. அப்ப எத்தனை சதவீதம் எனக்கு லாபம்? 17% எனக்கு லாபம். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா?